முட்டாள் கழுகும் புத்திசாலி குருவியும். ஒரு சமயம் நாம்பூர் காட்டுல உணவுக்கு ரொம்பவே கடுமையா தட்டுப்பாடு நிலவுச்சு. அந்த காட்டுல மீனுங்கிற ஒரு குருவி தன்னோட 2 குழந்தைங்க கூட வாழ்ந்து வந்துச்சு. மீனு குருவியோட 2 குழந்தைங்களும் ரொம்ப பசியில இருந்தாங்க. அம்மா அம்மா, நேத்துல இருந்தே நான் எதுவும் சாப்பிடலம்மா. எனக்கு ரொம்ப வயிறு பசிக்குது. எனக்கு ஏதாச்சும் உணவு எடுத்துட்டு வாங்க. ஆமாம்மா, நம்ம காட்டுல இப்ப உணவு கிடைக்கலன்னா நீங்க வேற யாராச்சும் வீட்டுல போய் எங்களுக்குன்னு உணவு கேளுங்க, யாராச்சும் தருவாங்கம்மா. பசங்களா, நீங்க கவலைப்படாதீங்க, அம்மா உங்களுக்கு நிச்சயமா உணவு எடுத்துட்டு சீக்கிரம் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன மீனு குருவி காட்டுல நிறைய இடங்களுக்கு பறந்து போய் உணவு தேட ஆரம்பிச்சது. ஆனா மீனு குருவிக்கு எங்க தேடியும் உணவு கிடைக்கல. மிட்டு, உன்கிட்ட ஏதாச்சும் உணவு இருக்கா? என் குழந்தைங்க ரொம்ப பசியா இருக்காங்க. எனக்கு எப்பவாச்சும் உணவு கிடைக்கும் போது நான் உனக்கு அதை திருப்பி கொடுத்துடுறேன். இல்ல மீனு, நானே காலையில இருந்து 2 காய்ந்த தானியங்களை சாப்பிட்டுட்டு உணவுக்காக அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட எந்த உணவும் இல்ல. சரி மிட்டு, அப்படின்னா நான் வேற யாராச்சும் வீட்டுல போய் கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொன்ன மீனு குருவி அங்கிருந்து பறந்து லூசி புறாவோட வீட்டை நோக்கி போச்சு. லூசி அக்கா, உங்க வீட்டுல ஏதாச்சும் உணவு இருக்கா? என் குழந்தைங்க நேத்துல இருந்தே எதுவும் சாப்பிடல. மீனு, என்ன மன்னிச்சிடுமா, என் வீட்டுல ஒரே ஒரு கொய்யா தான் இருந்துச்சு. அதை இப்பதான் என்னோட 2 பசங்களும் சாப்பிட்டாங்க. இனி என் கணவர் உணவு எடுத்துட்டு வந்தாதான் எங்களுக்கே சாப்பாடு. லூசி புறா இப்படி சொன்னதுமே மீனு குருவி ரொம்ப ஏமாற்றத்தோட அங்கிருந்து பறந்து போச்சு. புல்புல் அண்ணே, உங்ககிட்ட ஏதாச்சும் உணவு இருக்கா? என்னோட குழந்தைங்க நேத்துல இருந்தே பசியா இருக்காங்க. மீனு தங்கச்சி, என்கிட்ட இருந்த ஒரு ஆப்பிளையும் நான் இப்ப சாப்பிட்டுட்டேனே. இந்த ஆப்பிள சாப்பிட்டுட்டு தான் தண்ணீர் குடிக்கிறதுக்காக நதிக்கரைக்கு வந்தேன். நீ கவலைப்படாத, நம்ம காட்டுல இன்னும் கொஞ்சம் தூரம் போய் தேடிப்பாரு, நிச்சயம் உனக்கு ஏதாச்சும் உணவு கிடைக்கும். சரி புல்புல் அண்ணே, எனக்கும் வேற வழி இல்ல. நான் உணவில்லாம வீட்டுக்கு திரும்பி போக முடியாது. என் குழந்தைங்க நான் உணவு எடுத்துட்டு வருவேன்னு ஆசையா காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்ன மீனு குருவி உணவு தேடிக்கிட்டே அங்கிருந்து பறந்து போச்சு. ஆனா எங்க தேடியுமே காட்டுல மீனு குருவிக்கு எந்த உணவுமே கிடைக்கல. இதனால மீனு குருவி ரொம்ப சோர்வா ஒரு மரத்தோட கிளையில உட்கார்ந்துருந்துச்சு. இந்த சமயத்துல கொஞ்சம் தானியங்கள் ஒரு நிலத்துல விளைஞ்சிருக்கிறத மீனு குருவி பார்த்துச்சு. உடனே வேகமா போய் அதுல இருந்த தானியங்களை மீனு குருவி பறிக்க ஆரம்பிச்சது. அந்த சமயத்துல இந்த நிலத்துக்கு சொந்தமான கழுகு அந்த இடத்துக்கு வந்துச்சு. மீனு குருவி தானியங்களை பறிக்கிறத பார்த்த கழுகு மீனுவை சிறைக்குள்ள அடைச்சிடுச்சு. கழுகாரே, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நான் இனிமே உங்க தோட்டத்து பக்கமே வரமாட்டேன். வீட்டுல என் 2 குழந்தைங்களும் தனியா இருப்பாங்க. நான் போகலன்னா அவங்க ரொம்ப பயந்துடுவாங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. ஹே குருவி, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என்னோட தோட்டத்திலேயே நீ திருடுவ. என்ன ஆனாலும் சரி, உன்னை இங்க இருந்து நான் விடுவிக்கவே மாட்டேன். தயவு செஞ்சு என்ன விடுவிச்சிருங்க. அதுக்கு பதிலா நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். ஹே குருவி, உனக்கு பதிலா நீ வேற ஏதாச்சும் பொருளை எனக்கு கொடுத்தேன்னா உன்னை விட்டுடுவேன். இல்லைன்னா நீ காலம் முழுவதும் இந்த சிறைக்குள்ளதான் கிடக்கணும் அப்படின்னு கழுகு சொன்னதுமே மீனு குருவிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அந்த சமயத்துல மிட்டுக்கிளி அந்த பக்கமா பறந்து போச்சு. இத பார்த்த மீனு குருவி மிட்டுக்கிளிய கூப்பிட்டுச்சு. மிட்டு அண்ணே, நீங்க எனக்காக ஒரு முட்டையை எடுத்துட்டு வந்து தருவீங்களா? எனக்கு ஒரு முட்டைய 5 முட்டையா மாத்திர மந்திரம் தெரியும். நான் அதை பயன்படுத்தி 5 முட்டைகளா மாற்றி 4 கழுகாருக்கு கொடுக்கறேன். உங்களோட முட்டைய மறுபடியும் உங்களுக்கு திருப்பி தந்துடுறேன். இல்ல மீனு, அதெல்லாம் முடியாது. உன்னை நம்பி என் முட்டைகளை எல்லாம் நான் தர முடியாது. அப்புறம் வீட்டுல என்னோட மனைவி என்னை அடிச்சே கொன்னுடுவா. கழுகுக்கு முட்டை சாப்பிடணுங்கிற ஆசை அதிகமா வர ஆரம்பிச்சது. ஹே கிளியே, அந்த குருவி தான் இவ்ளோ தூரம் சொல்லுதே. அப்படி அது ஒரு முட்டைய 5 முட்டையா மாத்தலன்னா நானே அதை கொன்னு போட்டுருவேன். நீ தைரியமா உன் வீட்டுல இருந்து முட்டையை எடுத்துட்டு வா அப்படின்னு கழுகு சொன்னதுமே மிட்டுக்கிளி எதுவும் பேசாம அங்கிருந்து பறந்து போச்சு. ஹே குருவி, நீ உண்மையதான் சொல்றியா? உனக்கு ஒரு முட்டையா 5 முட்டையா மாத்திர மந்திரம் தெரியுமா? ஆமா கழுகாரே, எனக்கு நல்லா தெரியும். எனக்கு ஒரு சித்தர் தான் இத கத்து கொடுத்தாரு. ஆனா அது செய்யறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. சிக்கலா? என்ன அது? இப்பவே சொல்லு, எதுவா இருந்தாலும் நான் பண்றேன். பெரிய விஷயம் எதுவும் இல்ல கழுகாரே. அந்த மந்திரத்தை சொல்லும் போது எனக்கு காய்ந்த மாட்டு சாணங்கள் தேவைப்படும். அந்த மாட்டு சாணங்களை மட்டும் நீங்க எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்கன்னா நான் ஈஸியா அந்த மந்திரத்தை உச்சரிச்சிடுவேன்.
ஓ இவ்வளவுதான விஷயம். என் வீட்ல நிறைய மாட்டு சாணம் இருக்கு. நான் இப்பவே எடுத்துட்டு வரேன். அப்படியா கழுகாரே, ரொம்ப சந்தோஷம். நீங்க இப்பவே எடுத்துட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி நான் இப்ப ரொம்ப பசியா இருக்கேன். பசியோட நான் மந்திரங்களை உச்சரிச்சா அது பலிக்காது. அதனால நீங்க வாரத்துக்குள்ள நான் நிறைய தானியங்களை சாப்பிட்டுருவேன். என்ன இந்த கூண்டுல இருந்து மட்டும் விடுவீங்களே அப்படின்னு மீனுக்குருவி சொன்னதுமே கழுகும் மீனுக்குருவிய கூண்டுல இருந்து விடுதலை செய்தது. இங்க இருக்கிற தானியங்கள் எல்லாம் எனக்கு தான் சொந்தம். உனக்கு எவ்வளவு வேணுமோ சாப்பிடு. நான் இப்பவே போய் மாட்டு சாணங்களை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன கழுகு அங்கிருந்து பறந்து தன்னோட வீட்டுக்கு போச்சு. முட்டாள் கழுகு. யாராச்சும் மந்திரத்தால ஒரு முட்டைய 4 முட்டையா மாத்த முடியுமா? அந்த கழுகு வாரத்துக்குள்ள நான் இங்கிருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி வேகமா அந்த தானியங்களை சாப்பிட ஆரம்பிச்சது. பிறகு கொஞ்சம் தானியங்களை தான் குழந்தைகளுக்கும் எடுத்துக்கிட்டு வேகமா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. சுந்தரி, எனக்கு இப்போ உடனே காய்ந்த மாட்டு சாணங்கள் தேவைப்படுது. என்னங்க காய்ந்த மாட்டு சாணங்களா? அது எதுக்கு இப்ப உங்களுக்கு? சுந்தரி, நான் எல்லாம் அப்புறம் சொல்றேன். எனக்கு இப்போ உடனே காய்ந்த மாட்டு சாணங்களை கொடு. அது நம்ம வீட்டு முத்தத்துல நிறைய இருக்கு. நீங்க அதை தூத்து தாராளமா எடுத்துட்டு போங்க. உடனே கழுகு தான் வீட்டு முற்றத்துல இருக்கிற காய்ந்த மாட்டு சாணங்களை ஒரு இடத்துல சேர்க்க ஆரம்பிச்சது. பிறகு சுந்தரி கழுகு அந்த மாட்டு சாணங்களை எல்லாம் ஒரு கூடையில வச்சு தன்னோட கணவர்கிட்ட கொடுத்துச்சு. கழுகு அந்த சாணத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா தன்னோட இடத்துக்கு வந்துச்சு. தான் இடத்துக்கு வந்து பார்த்த கழுகு அங்க மீனுக்குருவி இல்லாததை பார்த்து அதிர்ச்சி ஆகிடுச்சு. அட, இந்த குருவி எங்க போச்சு? நல்லா தானியங்களை சாப்பிட்டுட்டு எங்கேயாச்சும் தூங்குதா? அந்த சமயத்துல அந்த பக்கமா மிட்டு கிளி வந்துச்சு. ஹே முட்டாள் கழுகு, உன்ன மாதிரி முட்டாள் இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டாங்க. யாராச்சும் ஒரு முட்டைய 4 முட்டையா மாத்த முடியுமா? அந்த குருவி உன்னை நல்லா ஏமாத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிட்டுக்கிளி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. தான் ஏமாற்றப்பட்டதை தெரிஞ்ச கழுகு தான் மனைவிக்கு என்ன பதில் சொல்ல போறோங்கிறத நினைச்சு தன்னோட வயல்லையே ரொம்ப வருத்தத்தோட நின்னுக்கிட்டு இருந்துச்சு. குழந்தைகளே, இந்த நிகழ்வை தான் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். அதாவது நாம அறிவுடையவர்களா இருந்தா எத்தகைய சூழல்ல மாட்டிக்கிட்டாலும் நம்மளோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அந்த சூழ்நிலைய சரி செய்திட முடியும். முட்டைகளை திருடும் கழுகு. ஒரு அழகான காலை பொழுதுல நாம் பொறுங்கிற காட்டுல மீனுங்கிற ஒரு சின்ன குருவி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா கடுமையான அடைக்காலத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் முட்டையில இருந்து அதனோட குழந்தை வெளிவர்ற நாள். இவ்வளவு நாளா ரொம்ப கஷ்டப்பட்டு என்னோட முட்டைய நான் அடக்காத்தேன். இன்னைக்கு நிச்சயம் என் முட்டையில இருந்து குழந்தை வெளிவந்துடும். என் குழந்தை வெளியே வந்தா சாப்பாடு கேட்கும். நான் ரொம்ப வேகமா போய் என் குழந்தைக்கு பிடிச்ச விதவிதமான சாப்பாடுகளை எடுத்துட்டு வர போறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தன்னோட முட்டைகளை இலைகளுக்கு இடையில மறைச்சு வச்சுக்கிட்டு உணவு தேடுறதுக்காக அங்கிருந்து பறந்து போச்சு. அந்த நேரத்துல ஒரு மோசமான கழுகு மீனுவோட காட்டுக்கு வந்துச்சு. அந்த கழுகு ரொம்ப பசியா இருந்ததுனால இறை தேடி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல மீனுவோட கூட்ட பார்த்த கழுகு அந்த கூட்டின் அருகே வந்துச்சு. என்ன இது? நான் ரொம்ப பசியா இருக்கேன். இந்த கூட்டுல ஒரு முட்டையும் இல்ல, ஒரு சின்ன குழந்தைகளும் இல்ல. இப்பதான் இந்த காட்டுக்கு வந்திருக்கேன். நாளாச்சும் நான் பசியோட தான் இருக்கணும் போல அப்படின்னு கழுகு பேசிக்கிட்டு இருந்த நேரம் பலமா காத்தடிச்சது. அந்த காட்டுல மீனும் முட்டைய மறைச்சிருந்த இலைகள் எல்லாம் அங்கே எங்கேயுமா சிதறி போச்சு. அந்த சமயத்துல முட்டைய பார்த்த கழுகு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சு. கழுகுக்கு சந்தோஷம் தாங்க முடியாம துள்ளி குதிச்சது. ஆகா, இந்த காட்டுல இருக்கிற பறவைகள் எல்லாம் புத்திசாலியா இருக்காங்களே. தங்களோட முட்டைய எப்படி பாதுகாப்பா வச்சிருக்காங்க. ஆனா ஏன் நல்ல நேரம், இந்த முட்டை என்னோட பசியை தீக்கிறதுக்கு ரொம்ப உதவி செய்யும் அப்படின்னு சொன்ன கழுகு ரொம்ப சந்தோஷமா மீனோட முட்டையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. மீனு, என்ன விசேஷம்? எதுக்காக இவ்ளோ பழங்களை உன் வீட்டுக்கு எடுத்துட்டு போற? தொழி மிட்டு, இன்னைக்கு என் முட்டையில இருந்து குழந்தை வெளிவந்துடும். என் குழந்தை சாப்பிடுறதுக்காக தான் சுவையான பழங்களை பார்த்து பார்த்து எடுத்துட்டு போறேன். அப்படியா மீனு? ரொம்ப சந்தோஷம். நான் இன்னைக்கு சாயந்தரம் உன்னை வீட்டுல வந்து பாக்குறேன். உனக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி மிட்டு. என்னால நிறைய நேரம் நின்னு பேச முடியாது. வீட்டுல என் முட்டைய தனியா விட்டுட்டு வந்திருக்கேன். நான் இப்போதே கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி வேக வேகமா அந்த பழக்கூடையை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுல வந்துச்சு. வீட்டுக்கு வந்த மீனுக்குருவி முட்டைய காணாததுமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. ஐயோ,
இவ்ளோ நாளா நான் பாதுகாப்பா அடைகாத்து வச்சிருந்த என் முட்டை எங்க போச்சு? யாரு வந்து என் முட்டையை திருடி இருப்பா? நான் எவ்வளோ கனவுகளோட என் முட்டையை அடைக்காத்தேன். இன்னைக்கு என் முட்டையில இருந்து குழந்தை வெளி வந்துடும். கடைசி நாளா இப்படி ஆகிடுச்சு. அதே சமயத்துல முட்டைய தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்த கழுகு அந்த முட்டைய சாப்பிட தயாராச்சு. ஆஹா, பறவைகளோட இறைச்சி தான் எனக்கு இன்னைக்கு கிடைக்கல, ஆனா முட்டை கிடைச்சிருக்கு. இந்த முட்டை ரொம்ப சுவையா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன கழுகு மீனுவோட முட்டைய சாப்பிட ஆரம்பிச்சது. திடீர்னு அந்த முட்டை உடைஞ்சு அதுல இருந்து ஒரு அழகான சின்ன குருவி வெளிவந்துச்சு. அம்மா அம்மா, நான் வந்துட்டேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பிட ஏதாச்சும் தாங்கம்மா. ஐயா, எனக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டத்துக்கு மேல அதிர்ஷ்டம். முட்டையை சாப்பிடலான்னு நினைச்சேன், ஆனா எனக்கு இளங்குஞ்சியோட இறைச்சி கிடைச்சிருக்கு. இந்த இறைச்சி ரொம்ப ருசியா இருக்கும்னு நினைக்கிறேன். குருவி, நான் ஒன்னும் உன் அம்மா கிடையாது. நான் உன்னோட எதிரி. உன்னை கொல்ல போறேன். அம்மா, நல்ல காமெடி. முட்டைக்குள்ள இருக்கும்போது நீங்க ஒவ்வொரு நாளும் பேசினதா நான் கேட்டிருக்கேன். நான் வெளியே வந்ததும் எனக்கு சுவையான பழங்களை தருவேன்னு சொன்னீங்களே, எனக்கு பழங்களை தாங்கம்மா. அம்மா அம்மா, ஒவ்வொரு நாளும் இரவு தூங்கும் போது நீங்க சொல்ற கதையையும் நான் முட்டைக்குள்ள இருந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன், தெரியுமா? அப்படின்னு மீனுவோட குழந்தை முட்டைக்குள்ள இருந்து கேட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் கழுகு கிட்ட சொல்லுச்சு. இத கேட்ட கழுகோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது. கழுகு அப்போதான் தான் செய்தது பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு, ஐயோ கடவுளே, ஒவ்வொரு குருவியும் தான் முட்டைகளை அடைக்காக்கும் போது எவ்வளோ கனவுகளோட அடைக்காக்குது. இந்த விஷயம் தெரியாம நான் எத்தனை பறவைகளோட முட்டைகளை சாப்பிட்டிருக்கேன். நான் செய்த தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தமா இந்த குருவியோட குழந்தைய அதுகிட்டே நான் ஒப்படைக்க போறேன். அதே நேரத்துல மீனு குருவியோ காடு முழுவதும் தன்னோட முட்டைய தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. காலு அண்ணா, என் வீட்டுல இருந்த என் முட்டையை காணல. என் முட்டையை எங்கேயாச்சும் பாத்தீங்களா? குருவி, நம்ம காட்டுக்கு புதுசா ஒரு கொடூரமான கழுகு ஒண்ணு வந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஒருவேளை அந்த கழுகு தான் உன்னோட முட்டைகளை எடுத்திருக்கோம். என்ன பண்றது, நீ மனசை தேத்திக்க வேண்டியதுதான். கழுகு இந்த நேரம் உன் முட்டைகளை சாப்பிட்டிருக்கோம். காகம் இப்படி சொன்னதுமே மீனு குருவி ரொம்ப வருத்தத்தோட தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. அந்த சமயத்துல கழுகோ மீனு குருவியோட குழந்தைய எடுத்துக்கிட்டு மீனுவோட வீட்டுக்கு வந்துச்சு. பயப்படாத குருவி, நான் தான் உன் வீட்டுல இருந்து முட்டையை எடுத்துட்டு போன மோசமான கழுகு. நான் உன்னை ஒன்னும் செய்ய மாட்டேன். உன் குழந்தைய உன்கிட்ட திருப்பி கொடுக்கறதுக்காக தான் நான் வந்தேன். கழுகாரே, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? என்னாலேயே என் கண்களை நம்ப முடியல. உண்மைதான் குருவி, நீ உன் குழந்தை மேல வச்சிருக்கிற பாசத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, உன் குழந்தையோட பேச்சும் உன்னோட பாசமும் என்ன மாத்திடுச்சு. இனிமே என்னைக்குமே எந்த ஒரு முட்டையுமே நான் எடுக்க மாட்டேன். மகளே, நான் உன் அம்மா கிடையாது. இவங்க தான் உன்னோட உண்மையான அம்மா. உன்னால நான் இன்னைக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்துக்கிட்டேன். உனக்கு ரொம்ப நன்றி. நீ உன் அம்மா கிட்டயே போ. மீனு குருவியும் ரொம்ப சந்தோஷமா தன்னோட பொண்ணை அணைச்சிக்கிட்டு, கழுகாரே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க செய்த இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நீங்க மனம் திரும்பினதுலயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கழுகே, நீங்க வேணா என் அம்மா இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இந்த உலகத்துக்கு வந்து முத உங்க முகத்தை தான் பார்த்தேன். நீங்க எங்க கூடயே இருந்துடுங்க. என் செல்ல மகளே, நிச்சயமா நான் என்னைக்குமே உன் கூட மட்டும்தான் இருப்பேன். உன் கூட மட்டும் இல்ல, இந்த காட்டுல இருக்கிற எல்லா முட்டைகளுக்கும் எல்லா சின்ன குருவிகளுக்கும் இனிமே நான் பாதுகாவலனா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுகு அங்கிருந்து பறந்து போச்சு. அன்னையில இருந்து மீனு குருவியும் கழுகும் ரொம்ப நல்ல நண்பர்களா இருந்தாங்க. குழந்தைகளே, இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அன்பினால் மாற்ற முடியாதது எதுவும் இல்லை. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ரேணு பாப்பா, ரித்திகா பாப்பா, தனுஷா பாப்பா, பிரவீன், அஸ்வின் சாய், யோகித் சாய், பால் முகுந்த், திலீப், வருண் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். முகில், உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன். ஹாய் சௌஜோஸ், ஹாய் லியா குட்டி, ஹாய் ரித்தீஷ், இனியா, காயத்ரி, ரித்திக் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஷீக், ரியாஸ், தாய்பா பாப்பா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் கிருஷிகா, ஷரத், அஸ்மிதா ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஆரியன், சித்து குட்டி ரெண்டு பாப்பாக்கும் ஒரு பெரிய ஹாய். ருத்ரபிரியா, அஜீவன்,
ஆதிரா, பாகுபலி, காவி, ஸ்ருத்ரன் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஜீவா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன். சௌமியா, சௌபாக்கியா, யோகஸ்ரீ, பிரேம் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். மகாபு, அமீர் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஜனா, அபு 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் தனுஸ்ரீ, ஹாய் நித்தீஷ், ஹாய் லாஸ்லியா. நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.